அத்தியாயம் 6. இடைவேளை உணவு. செல்களின் இளமை கவன ஈர்ப்பு. நாம் தினமும் சாப்பிடுகிறோம், ஆனால் சாப்பிடாமல் இருப்பதும் ஒரு மருந்து என்று தெரியுமா? உடலுக்கு ஓய்வு கிடைக்காத போது செல்கள் பழுதாகி கொண்டே போகும். அதுவே வயது வேகமாகும் காரணம். ஃபாஸ்டிங் என்றால் என்ன? இடைவேளை உணவு என்றால் பசி போட்டு துன்பப்படுவது இல்லை, சாப்பிடும் நேரத்துக்கு ஒரு எல்லை வைப்பதுதான். ஒரு நாளில் 12 முதல் 14 மணி நேரம் உடலுக்கு ஓய்வு கொடுத்தால் உடல் உள்ளே சுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறது. நாள் முழுவதும் சாப்பிடும் பழக்கம் அபாயம். நாள் முழுவதும் சிறு சிறு நேரங்களில் சாப்பிட்டால் உடலுக்கு ஒரு நிமிடமும் ஓய்வு இல்லை. செல் சுத்தம் நடக்காது, கொழுப்பு சேரும், இன்சுலின் குழப்பம் வரும், அழற்சி அதிகரிக்கும். இதன் முடிவு வயது வேகமாகும். இரவு 7 மணிக்கு பிறகு உணவு இல்லை, காலை 7 அல்லது 8 மணிக்கு தான் சாப்பாடு. இதுவே 12 முதல் 13 மணி நேர இடைவேளை. இந்த ஒரு பழக்கம் உடலை ரீஸ்டார்ட் செய்யும். மன பயம் நீக்கும் வார்த்தை பசி தாங்க முடியாதே என்று பயப்பட வேண்டாம். இது பட்டினி இல்லை, இது சிகிச்சை. நீர் குடிக்கலாம், மூலிகை கஷாயம் குடிக்கலாம், சர்க்கரை இல்லாத தேநீர் பரவாயில்லை. நாம் எவ்வளவு சாப்பிடுகிறோம் என்பதை காட்டிலும் எப்போது சாப்பிடுகிறோம் என்பதே முக்கியம். உடலுக்கு இடைவேளை கொடுத்தால் செல்கள் இளமாகும், வயது மெதுவாகும். அடுத்த அத்தியாயத்தில் உடல் கடிகாரம் மற்றும் தூக்கம் பற்றி பார்ப்போம்.